வணக்கம், இது உங்கள் யாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் 8 தொகை நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல்னாவே அது அகநானூறு தான். இது 2-3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எதுனாவே அகநானூறு தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. லைஃப் ஆஃப் ஆசியா என்னும் நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லைஃப் ஆஃப் ஆசியாவோட நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்டு. ஆப்ஷன் டி, எட்வின் அர்னால்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் எழுத்துக்களில் மிக பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா தந்தை பெரியார். ஆனா மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யார் அப்படின்னா வீரமாமுனிவர். கொஸ்டின் பாருங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனநிறைவும் வேண்டுமானால் அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான் என்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. முதல் பெண் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி, சாவித்ரிபாய் பூலே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பண் எனாம் பாடற்கியை வின்றேலில் கண் எனாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி கேட்டிருக்காங்க. அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு பாடலுக்கு எப்படி இசை முக்கியமோ, இசை எப்படி ஒரு பாடலோட பொருந்தி வரணுமோ, அதே மாதிரி மனிதனாகிய நமக்கு அன்பும் அரணும் இருக்கணும் அப்படின்னு இதுக்கு எடுத்துக்காட்ட, பாடலுக்கு எடுத்துக்காட்டா மனிதனோட அன்பையும் அறத்தையும் சொல்றாங்க. அப்ப இதுல என்ன வந்திருக்கு அப்படின்னா எடுத்துக்காட்டு ஓமையணி. ஆப்ஷன் சி, எடுத்துக்காட்டு ஓமையணி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கண்டான் என்பதன் வினையெச்சம். வினையெச்சம் அப்படின்னாவே உ, டு, ஈ இது மாதிரி முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிருந்தா அது வினையெச்சம். அப்ப பாருங்க, கண்டு. ஆப்ஷன் பி, கண்டு என்பதுதான் இதோட சரியான வினையெச்சம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோளாக கொன்றவர் யார் அப்படின்னா நாடகக்கலையை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என்றவர் யார் அப்படின்னா முத்துசாமி. ஆப்ஷன் டி, முத்துசாமி அவர்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொன்னவங்க யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, கண்ணதாசன் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது இருக்காங்க. அகழினாலும் நீர் தான், அருவினாலும் நீர் தான், ஊற்றுனாலும் நீர் தான். அப்ப நீர் நிலைகளோடு தொடர்பில்லாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, புலரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அழகிய பேசும் இச்சொற்களில் இடம்பெற்றுள்ள விகுதிகள் எது அப்படின்னு இருக்காங்க. அழகிய பேசும் இதுல இடம்பெற்றுள்ள விகுதி எதுனா பெயரச்ச விகுதி. ஆப்ஷன் டி, பெயரச்ச விகுதி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் ஆண்டினை தேர்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதோட 31 ஆட் பண்ணா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. 3-5-0-2. அப்ப 2054 என்பதான் திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 13வது கொஸ்டின். செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர் யார்? செந்தமிழ் அந்தனர்னாவே ரா இளங்குமரனார். ஆப்ஷன் பி, ரா இளங்குமரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொருந்தாத நூலினை கண்டெழுக. ஆத்திச்சுடி கொடுத்துருக்காங்க, கொன்றைவேந்தன், நருந்தொகை, நல்வழி கொடுத்துருக்காங்க. இந்த ஆத்திச்சுடி, கொன்றைவேந்தன், நல்வழிலாம் ஔவையார் எழுதினது. நருந்தொகை என்பதுதான் பொருந்தாத நூல். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தனிநிலை என அழைக்கப்படும் எழுத்து எதுன்னு கேட்டாங்க. தனிநிலை, அக்கேனம் இந்த மாதிரி அழைக்கக்கூடிய எழுத்து எதுனா ஆயுத எழுத்துக்கு தான் தனிநிலை மற்றும் அக்கேனம்னு வேறு பெயர்கள் உண்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை உள்ள சிறுபொழுத நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சிறுபொழுத ஏற்பாடுன்னு சொல்லுவோம். 2 மணில இருந்து 6 மணி வரை உள்ள சிறுபொழுத ஏற்பாடு அப்படின்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. அந்தோ இயற்கை அழிகிறதே. இது எது சரியானது? அந்தோ இயற்கை அழிகிறதே. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கேடு என்பது என்ன? கேடு என்பது எவ்வகை இலக்கணம் பெயர் கேட்டிருக்காங்க. கேடு என்பது தொழிற்பெயரா, முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயரா, வினைத்தொகையா இல்ல வினையாளரின் பெயரானா? கேடு என்பது முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினை மரபு பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு இருக்காங்க. முறுக்கு சாப்பிட்டான், கூடை முடைந்தான், பால் பருகினான், பானை வணைந்தான். இது 3மே சரியானது. அப்ப தவறானது எது? முறுக்கு சாப்பிட்டான். முறுக்கு சாப்பிட்டான்னு சொல்லக்கூடாது, முறுக்கு தின்றான் அப்படின்னு சொல்லணும். அப்ப இதுதான் பொருந்தாதது. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்ட பாடல்களை பெரும்பான்மையாக கொண்ட இலக்கியம் எது அப்படின்னு இருக்காங்க. சங்க இலக்கியம். ஆப்ஷன் பி, சங்க இலக்கியம் தான். ஆசிரியப்பா அதிகமாக உள்ளது சங்க இலக்கியத்துல தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தடவரை இலக்கண குறிப்பு தருக. இந்த தடன்னு வந்துட்டாவே இது உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் டி, உரிச்சொல் தொடர்.
அடுத்தது பாருங்க, முதலாகு பெயருக்கான சான்று கேட்டிருக்காங்க. முதலாகு பெயர் அப்படின்னாவே முல்லை தொடுத்தாள், மறிகொழுந்து நட்டான், பைங்குள் வளர்ந்தது, மஞ்சள் பூசினாள். இந்த முதலாகு பெயர் அப்படின்னாவே முல்லையை தொடுத்தாள் தான் முதலாகு பெயர். ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, மலர் பாதம் இச்சொல்லில் உள்ள உவமேயம் கேட்டிருக்காங்க. அதாவது மலர் போன்ற பாதம் உடையவள். அப்ப இதோட உவமேயம் எது அப்படின்னா பாதம். ஆப்ஷன் டி பாதம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது செய்யுளிசை அளபடையா, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை, ஒற்றளபடை. ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் சி சொல்லிசை அளபடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்னுடன் விளையாட வருகிறாயா என்று கேட்கும் நண்பனுக்கு ஏவல் விடை அளிக்க பின்வருவனவற்றுள் பொருத்தமானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கால் வலிக்கும், அதாவது இப்ப விளையாண்டா அப்புறம் வலிக்கும் அப்படிங்கிறது தான் கால் வலிக்கும். கால் வலிக்கிறது அப்படின்னா அப்பவே வலிக்குது எனக்கு, அதனால விளையாட வர முடியாது அப்படின்றாங்க. ஆனா என்னுடன் விளையாட வரையான்னு அவன் கேட்கறதுக்கு போடா வர முடியாது நீயே போய் விளையாடு அப்படின்னு ஏவலா சொல்றதா ஏவல் விடை. அப்ப ஆப்ஷன் சி நீயே விளையாடு என்பதான் இதற்கான சரியான விடை. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க, 6 பெரும் பொழுதுகளையும் கொண்ட திணைகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மருதம் மற்றும் நெய்தல் தான் இதோட சரியான விடை. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, இலக்கண முறைப்படி வினாவிற்கு விடை சொல்லும் குறிப்பு விடைகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் பி 5. அடுத்தது பாருங்க 28வது கொஸ்டின், பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டதாக கூறியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தனிநாயகமடிகள், ஆப்ஷன் பி எல்லிஸ் துறை, ஆப்ஷன் சி வீரமாமுனிவர், டி கால்டுவெல். இதுல யார் இப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா தனிநாயகமடிகள் தான் அந்த பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத சில தலைப்பை நான் கண்டதா சொல்லியிருப்பாங்க. யார் அப்படின்னா தனிநாயகமடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர், அதாவது தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சொல்லத்தக்க செய்தி என்னும் தொடர் உணர்த்தும் எச்சம் என்ன அப்படின்னா பெயரெச்சம், கூட்டுநிலை பெயரெச்சமா, வினையச்சமா இல்ல கூட்டுநிலை பெயரெச்சம்னா ஆப்ஷன் பி கூட்டுநிலை பெயரெச்சம். சொல்லத்தக்க செய்தி எனும் தொடர் உணர்த்தும் எச்சம் எது அப்படின்னா கூட்டுநிலை பெயரெச்சம். அடுத்த 31வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கொடுத்திருக்காங்க. ஊருணி, ஊருணி என்பது மக்கள் பருகும் நீர்நிலை. ஊற்று என்பது அடியிலிருந்து நீர் உருவது. ஏரி என்பது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். கேணி என்பது ஆழமா இருக்கக்கூடியது, அகலமும் ஆழமும் நிறைந்தது. அப்ப இதோட சரியான விடை பாருங்க 4, 3, 2, 1 வந்திருக்கணும். 4, 3, 2, 1 ஆப்ஷன் சி தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் பொறுத்துகதான். செந்தமிழ் அந்தனார் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். மொழி ஞாயிறு அப்படின்னா தேவநேய பாவனார். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் நா முத்துசாமி. பாவலர் மணி வாணிதாசன். இதோட சரியான விடை எது அப்படின்னா 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, நூலின் பெயர் மற்றும் நூலாசிரியரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. அன்பின் சிதறல், அன்பின் சிதறல் எழுதினவங்க யார் அப்படின்னா கோமகள். அதுக்கடுத்து ஊர்வலம் என்னும் நூலை எழுதினவங்க யாருன்னா மு மேத்தா. ஊசிகள் எழுதினது மீரா. தலைமைச் செயலகம் சுஜாதா, தலைமைச் செயலகத்தில் எழுதினது சுஜாதா. ஆப்ஷன் பி தான் இதோட சரியான விடை. ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், 4வது மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா இலங்கையில. 5வது மாநாடு எங்க நடந்தது அப்படின்னா இந்தியாவில். 6வது மாநாடு மலேசியா. 7வது மாநாடு மொரிசியஸ். ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 35வது கொஸ்டின், செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலையத்தை நம்ம செம்மல்னு சொல்லுவோம். வி என்பது செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலையத்தான் வீன்னு சொல்லுவோம். அப்ப 4, 3 ஆப்ஷன் ஏ வருது. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலையை தான் போது. அரும்பு அப்படின்னா பூவின் தோற்ற நிலை. ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 36வது கொஸ்டின், கலை சொற்களுக்கு பொருத்தி எழுதுங்க. கலை சொற்களான ஆங்கில சொல்ல எடுத்து சொல்லியிருக்காங்க. படி எடுத்தல் அப்படின்னா டிரான்ஸ்கிரைப். படி எடுத்தல் என்பது டிரான்ஸ்கிரைப். செயல்படுத்துதல் அப்படின்னா டிரான்சாக்ட். அப்ப 3, 4 எங்கே வந்திருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி. உருமாறுதல் என்பது டிரான்ஸ்ஃபார்ம். மாறுதல் என்பது டிரான்ஸ்ஃபர். ஆப்ஷன் டி தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வடுபடுவன. வடுபடுவன என்பது மாங்காயத்தை நம்ம வடுன்னு சொல்லுவோம். கல்லுண்பன வண்டுகள். மையுடையன இளம் மான்கள். பாருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க,
வடுபடுவன வடுபடுவன மாங்காயத்தை நம்ம வடுன்னு சொல்லுவோம். கல்லுண்பன பண்டுகள். அப்ப 4 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் டில இருக்கு. மையுடையன நீண்ட மலைகள், மருளுடையன இளம் மான்கள். ஆப்ஷன் டி தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 38வது கொஸ்டின். பஞ்சபாண்டவர் ரதம். பஞ்சபாண்டவர் ரதம் யாருடைய காலத்துல கட்டப்பட்டது அப்படின்னா பல்லவர்கள் காலத்துல. கழுகுமலை வெட்டுவான் கோயிலோட சிற்பங்கள் பாண்டியர் காலங்கள்ல. தஞ்சை பெரிய கோயில் சோழர் காலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நாயக்கர் காலத்துல கட்டப்பட்டது. அப்ப பாருங்க 4 3 2 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிற்ப கலைக்கூடம் என்று அழைக்கப்படுவது எதுனா பூம்புகார். உலக தமிழ் சங்கம் நடந்தது இங்க மதுரையில. வள்ளுவர் கோட்டம் எங்கே உள்ளதுன்னா சென்னையில. தமிழ் பல்கலைக்கழகம் வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. அப்ப 2 4 எங்க இருக்கு? 2 4 1 3 ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 40வது கொஸ்டின். ஆயிரங்காலத்து பயிர் நம்ம என்ன சொல்லுவோம்னா நீண்ட காலமா நிலைச்சு நிற்கக்கூடியதுதான் நம்ம ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லுவோம். கல்லில் நார் உரிப்பது போல, கல்லில் போய் நம்ம நார் உரிக்க முடியுமா? அது அறிய முடியாத செயல். அப்ப இயலாத செயல். கம்பி நீட்டுதல். கம்பி நீட்டுதல்னா விரைந்து வெளியேறுதல். காணல் நீர்னா இருக்க மாதிரியே இருக்கும் ஆனா இங்க இருக்காது. அப்ப காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. ஆப்ஷன் பாருங்க 3 1 எங்க இருக்குன்னு 3 1 4 2 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 41வது கொஸ்டின். காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வே ராமலிங்கனார். பகுத்தறிவு கவிராயர் மலை நாராயண கவி. உவமை கவிஞர் சுரதா. அதிகமணி என்று அழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரனார். ஆப்ஷன் பாருங்க 4 3 எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 42வது கொஸ்டின். நிழல் இகழும் தெளிவு கூற்றவா ஓர்தல். இந்த பக்கம் பாருங்க நல்லறிவு பிரிவுகளாக ஒளி பொருந்திய நற்காட்சின்னு கொடுத்துருக்காங்க. நிழல் இகழும்னா ஒளி பொருந்திய, தெளிவு அப்படின்னா நற்காட்சி, கூற்றவா அப்படின்னா பிரிவுகளாக, ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு. ஆப்ஷன் பாருங்க 3 4 எங்க வந்திருக்கணும்? 3 4 2 1 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எண்ணும் பெயர்களை பொருத்தி எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. 3 அப்படின்றது நம்ம தமிழ்ல சொல்லுவோம். பில இருக்கு, டில இருக்கு. அடுத்து 3 என்பதை நம்ம மலையாளத்துல சொல்லுவோம். மூடு அப்படி என்பது தெலுங்குல சொல்லுவோம். அடுத்து 3 அப்படின்றத கன்னடத்துல சொல்லுவோம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 44வது கொஸ்டின் பாருங்க. நூல் மற்றும் நூலாசிரியர். தண்ணீர் தண்ணீர் அப்படின்னா கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. வாய்க்கால் மீன்கள் வந்து வே இறையன்பு. மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன். ஆப்ஷன் ஏ தான் இதோட சரியான விடை. கொஸ்டின் பாருங்க, 45வது கொஸ்டின். மரபு தொடர் மற்றும் பொருள். கயிறு திரித்தல். கயிறு திரித்தல் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொய் கூறுதலை தான் கயிறு திரித்தல் சொல்லுவோம். அடுத்து கொட்டி அடித்தல். கொட்டி அடித்தல்னா அதிகமாக பேசுறத. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய் அழுகை. காதில் பூச்சுற்றுதல் அப்படின்னா ஏமாற்றுதல். ஆப்ஷன் பி தான் இதோட சரியான விடை. அடுத்து 46வது கொஸ்டின் பாருங்க, சமர். சமர் என்பதன் அர்த்தம் என்ன அப்படின்னா சமர்னா போர். கழனி அப்படின்னா வயல். 4 3 எங்க இருக்கு? 4 3 மரம் அப்படின்னா வீரம். ஆழி அப்படி என்பது கடல். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து 47வது கொஸ்டின் பாருங்க, மல்லிகை என்பது பொருட்பெயர். மல்லிகை என்பது பொருட்பெயர். பள்ளி என்பது இடப்பெயர். கிளை என்பது சினைப்பெயர். இனிமை என்பது பண்பு பெயர். 4 3 1 2 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 48வது கொஸ்டின் பாருங்க, திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணத்தை சொல்லுவோம். ராம அவதாரத்தை எதை சொல்லுவோம் அப்படின்னா கம்ப ராமாயணத்தை தான் ராம அவதாரம்னு சொல்லுவோம். புரட்சி காப்பியம் மணிமேகலை நூலத்தை நம்ம புரட்சி காப்பியம் சொல்லுவோம். தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா ராவண காவியத்தை தான் நம்ம தனித்தமிழ் பெருங்காப்பியம் சொல்லுவோம். ஆப்ஷன் பாருங்க 2 3 எங்க இருக்கு? 2 3 4 1 ஆப்ஷன் பி தான் இதோட சரியான விடை. அடுத்து 49வது கொஸ்டின் பாருங்க, தூது என்று அழைக்கப்படுவது. தூது நம்ம எதை சொல்லுவோம்னா சந்த. கோவை என்பது கோத்தல்னு சொல்லுவோம். பிரபந்தம் என்பதை திரட்டல்னு சொல்லுவோம். உலா என்பது பவனி. ஆப்ஷன் பாருங்க 4 3 2 1 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து 50வது கொஸ்டின் பாருங்க, என்று கூட்டல் என்றும் என்றென்றும். வானம் கூட்டல் அளந்து வானம் அளந்து. அறிந்து கூட்டல் அனைத்தும் அறிந்தனைத்தும். வானம் கூட்டல் அறிந்த வானம் அறிந்த. ஆப்ஷன் பாருங்க 3 4 2 1
இதில் நம்ம 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 50 கொஸ்டினும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்கு யாஸ் டிஎன்பிஎஸ்சி சேனலை மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.